வணக்கம் நண்பர்களே. புது வகையான கோவிட் வேரியண்ட் பரவிட்டுருக்கு என்பது நமக்கு தெரியும். BF.7 அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2023க்கு அப்புறம் சைனா, சிங்கப்பூர், ஹாங்காங், கொரியா, தாய்லாந்து அண்ட் ஜப்பான் இந்த நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு அரைவலில், அதாவது ஃப்ளைட் மூலிமா வரவங்க கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அதாவது அதை டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மாதிரியே 72 ஹவர்ஸில் வேலிடிட்டி. அது 72 ஹவர்ஸ்லேருந்து டிபார்ச்சர் டைமுக்குள்ளே அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். நான் மென்ஷன் பண்ண கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்க ஃபுல்லி வேக்சினேட்டட் இருந்தாலும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுப்பது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏர்ஸ்வேதா ஆப் கம்பல்சரி டவுன்லோட் பண்ணணும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது அரைவல் ஃபார்ம் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அரைவலான பேசஞ்சருக்கு டெம்பரேச்சர் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் டெஸ்ட்டில் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கோவிட் டெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோவிட் சிம்டம்ஸ் இருக்கிற பேசஞ்சருக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க. உதாரணமாக ஐ ஃபீவர், கோல்டு இது போல் இருந்தாலும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைவல் பேசஞ்சரில் 2% பேசஞ்சருக்கு கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் அங்கே வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதாவது சாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சப்போஸ் உங்கள் ரிசல்ட் பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. எதற்காக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த 2% எடுக்கிற டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகுது. அதாவது கோவிட் பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கிறதுனால அதிகமாக டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது நார்மலான ப்ரொசீஜர் தான். அதனால் நான் குறிப்பிட்ட நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்க எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்தியாவுக்கு வரலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வழக்கம் போல் மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளைட்டுள்ள எப்படி சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஃப்ளைட் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.